கனவுகள் இன்னும் பெரிதாகட்டும், மேலும் பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி புதிய சாதனைகளை படைப்போம், தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் பயணிப்போம் என பிரதமர் மோடி தேசிய விண்வெளி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளித்துறை ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியை பாராட்டிய பிரதமர் மோடி, உலகெங்கிலும் இருந்து திறமையானவர்களை ஈர்க்கவும் உலகளாவிய விண்வெளி பொருளாதாரத்தில் இந்தியாவின் வளர்ச்சியை மேம்படுத்தும் என்றார். புதுச்சேரி 16வது சட்டசபையின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது. நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார். மேற்கூரை சூரிய சக்தி மின் நிலையங்கள் அமைக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு 5 ஆண்டுகளுக்கு 100% மின்சார வரி விலக்கு அளிக்க உள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதி ரூபாய் 2087 கோடி நிலுவையில் இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலமாகியுள்ளது. நிதி நிலுவையால் தமிழக கிராமப்புற தொழிலாளர்களின் கூலி மற்றும் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மல்டிலேன் ஃப்ரீ ஃப்ளோ என்ற புதிய சுங்க வசூல் முறையை தமிழகத்தில் 3 முக்கிய சுங்கச்சாவடிகளில் அறிமுகம் செய்துள்ளது. இந்த முறையில் வாகனங்கள் டோல்கேட்டில் நிற்காமல் வழக்கமான வேகத்தில் செல்லும்போது கட்டணம் தானாகவே வசூலிக்கப்படும். சட்டசபையில் தகாத வார்த்தைகளை முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்துகின்றனர். அவர்களுக்கு மாண்பு இருக்கிறதா என அமைச்சர் ரமேஷ் கேள்வி எழுப்பினார். இந்த ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய முக்கியம் இருக்கிறது. ஜனநாயகத்துடன் ஆட்சி நடத்துகிறோம் என்றார். தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை திருமண விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முன்னிலையில் திமுக எம்எல்ஏ சந்திரசேகரன் முதல்வர் விஜய் மற்றும் அமைச்சர்களை ஒருமையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. திமுக பாரதிய ஜனதாவின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். தேர்தலுக்கு திமுக கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ளது. தொகுதி மறுசீராய்வில் திமுகவின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். வரும் காலங்களில் அண்ணா அறிவாலயத்தை வாடகைக்கு விடும் நிலைக்கு திமுக சென்றுவிடும். 5 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம் என அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடன் பயணித்துள்ளேன். இவ்விரு தலைவர்களுக்கு பிறகு அவர்களின் வழியில் தமிழகத்தை மட்டுமல்ல எதிர்கால இந்தியாவையே ஆளுகிற சக்திதான் முதல்வர் விஜய் என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் வருங்கால பிரதமர் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்கிறார் அமைச்சர் ஜெகதீஸ்வரி. அனைவரும் இணைந்து ஒவ்வொரு நொடியும் விஜயை பிரதமராக்குவதை நோக்கியே பயணிப்போம் என பேசினார். நாளை நடக்கவுள்ள சட்டசபை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு முதல்வர் விஜய் பதிலளிப்பார் என்று அமைச்சர் ஸ்ரீநாத் தெரிவித்தார். உதயநிதி முதல் முறை எம்எல்ஏ ஆனபோது அமைச்சரானார். அடுத்து துணை முதல்வர் ஆனார். 2வது முறை எம்எல்ஏவான உடனே எதிர்க்கட்சித் தலைவராகியுள்ளார். உங்க கட்சியில் வேறு தலைவர்களே இல்லையா என அமைச்சர் மரிய வில்சன் கேட்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறையில் என்ன நடக்கிறது என்பதை முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு வேவு பார்த்து வருகிறார். பயத்தின் காரணமாகத்தான் அவ்வாறு செய்கிறார் என அமைச்சர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தவிக ஆட்சியில் பெண்களை இழிவுபடுத்தி அரசியல் செய்ய யாருக்கும் இடமில்லை. மீறினால் பதவி, கட்சி, ஆள் என்ற பாகுபாடின்றி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தவிக ஐடி விங் தெரிவித்துள்ளது. சோசியல் மீடியாக்களில் பரவும் அரைகுறை ஆடை வீடியோ தன் மீதான திட்டமிட்ட அவதூறு என்றும் தன்னை அரசியல் ரீதியாக வீழ்த்த திமுகவும் அதிமுகவும் கைகோர்த்து வேலை செய்கின்றன என்று அமைச்சர் கீர்த்தனா விளக்கமளித்துள்ளார். கீர்த்தனாவை எப்படி அடிக்கலாம் என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் வேலையாக உள்ளது என்றார். அதிமுக கட்சி தவிகவுடன் கரைந்துவிட்ட நிலையில் தோல்வி பயத்தால் திமுக மறுசீரமைப்பு செய்வதாகவும் தவிக அரசு 100 நாள் சாதனை ஆட்சி நடத்துவதாகவும் முன்னாள் அமைச்சர் கூப்ப கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என அனைவரும் மக்கள் பிரச்சினையை பேச சட்டசபைக்கு வரவில்லை, ரீல்ஸ் எடுக்கத்தான் வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தெரிவித்தார். நடப்பது சர்க்காரா இல்லை சர்க்கஸ் கம்பெனியா என கேட்கும் அளவிற்குதான் இன்றைய அரசு செயல்படுவதாக கூறினார். தவிக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய நிதி இல்லை என தவிக அரசு கூறுகிறது. வறட்சி நிவாரணம் கோரிய விவசாயிகளுக்கு தவிக அரசு இதுவரை பதில் கூறியதா என உதயநிதி கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே 3-4 கார்கள் வைத்திருக்கும் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. திமுகவை பொறுத்தவரை எங்களிடம் கார் உள்ளதோ இல்லையோ எங்களுக்கு கார் வேண்டாம் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்தார். சட்டசபையே ரீல்ஸ்க்காக தான் நடத்தப்படுகிறது என எம்பி கனிமொழி கூறினார். தவிக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு குற்றங்கள் அதிகரித்து வருகிறது என்றார். நான் சமீபத்தில் தான் புதிதாக கட்சியில் சேர்ந்தேன். திமுகவில் நான் எல்கேஜி தான். இனி PhD பட்டம் பெறும் அளவிற்கு எனது செயல்பாடுகள் இருக்கும் என திமுக செயற்குழுவில் OPS பேசினார். எங்கள் செயல்பாடுகளை பாருங்கள் என சட்டசபை நிகழ்வுகளை லைவாக கொடுப்பதற்கே ஒரு துணிச்சல் வேண்டும். தென்னிந்தியா முழுக்க மக்கள் அன்பை பெற்றவர் முதல்வர் விஜய் என சி. விஜயபாஸ்கர் பேசினார்.
இனி எந்த தேர்தல் வந்தாலும் தாவேகா தான் வெற்றி பெறும் என்றார். தாவேகா தான் இனி புது அதிமுக என்று முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவில் இணைந்து முதல்வர் விஜயின் கரத்தை வலுப்படுத்துவார்கள் என்றார். விஜய் முதல்வராவதற்கு முதலில் காங்கிரஸ் தான் கடிதம் கொடுத்ததாக மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இந்த உண்மை தாவேகா அமைச்சர்கள் அனைவருக்கும் தெரியும் என்றார். தமிழக அரசு விஜயை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தும் தேவையற்ற அரசியலை தவிர்த்து வேலைவாய்ப்பின்மை மற்றும் மின்சார பிரச்சினைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 12,883 கன அடியிலிருந்து 13,538 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 83 அடியிலிருந்து 86 அடியாக உயர்ந்துள்ளது. ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குநர் பொறுப்பில் எந்த வகையிலும் தொடர்பில்லாத வனப்பணி அலுவலர்களை நியமிப்பது ஊரக மக்களுக்கான சேவையை சீர்குலைத்துவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாடு மெத்தனமாக இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து கர்நாடக அரசிடம் 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 2031 நிச்சயமாக பாமக ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சி தலைவர் அன்புமணி தெரிவித்தார். சட்டசபையில் பாமக எம்எல்ஏக்கள் சிறந்த முறையில் செயல்படுவதாக கூறினார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆனவர்கள் எல்லாம் ஆட்சியை பிடிக்கிறார்கள். 38 ஆண்டுகளாகியும் நம்மால் இன்னும் ஆட்சிக்கு வர முடியாததை நினைத்து ஏக்கமாக இருக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்தார். ஊதிய உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் கோரி முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி சிறைப்பிடித்ததால் தண்டையார்பேட்டையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. சிங்கப்பூர் போன்று தமிழகத்திலும் சட்டங்கள் கொண்டுவர வேண்டும் என ஜோஹோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு முதல்வர் விஜய்க்கு பரிந்துரைத்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல், உயர்மட்ட ஊழல் செய்தால் மரண தண்டனை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் அமனம் கிராமத்தில் ரூபாய் 31,400 கோடி மதிப்பில் புதிய ஏஐ டேட்டா சென்டர் அமைக்க அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2028க்குள் கட்டுமான பணிகள் முடிவடைந்து 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஹன்ஷோ நகரில் கிழக்கு கடற்கரை பகுதியில் 78 கிலோமீட்டர் ஆழத்தில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டரில் 5.9 பதிவான நிலநடுக்கத்தால் 23 பேர் காயமடைந்துள்ளனர். ஒடிசாவிலிருந்து சிங்கப்பூர் சென்ற பனாமா நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பல் வங்காள விரைகுடா கடலில் மூழ்கியது. கப்பலில் இருந்த 22 பேரையும் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து உள்ளிட்ட 75 நாடுகளுக்கு குடியேற்ற விசா வழங்க தடை விதித்த அதிபர் டிரம்பின் உத்தரவை அமெரிக்க பெடரல் கோர்ட் ரத்து செய்துள்ளது. டிரம்பின் இந்த உத்தரவு சட்டத்திற்கு புறம்பானது மற்றும் அதிகார வரம்பை மீறியது என்று தீர்ப்பளித்தது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா விதிக்கும் நிபந்தனைகள் ஏற்க முடியாதவை. அவர்களது வரி விதிப்புக்கு ஏற்ற வகையில் தக்க வரி விதிப்பை செய்து கனடாவும் பதிலடி கொடுக்கும் என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே கையெழுத்தான மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் இணைய தங்களுக்கு அழைப்பு வந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. இலங்கை அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 3 ரன்கள் எடுத்தபோது பந்து பட்டு இடது மணிக்கட்டில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஆட்டத்திலிருந்து வெளியேறினார் ரிஷப் பண்ட். டெல்டா மாவட்டங்களில் பயிர் செய்த விவரங்களை கணக்கெடுத்து ஏக்கர் ஒன்றுக்கு ரூபாய் 30,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்தார். ஆல்கஹால், புகையிலை பொருட்களை விட குழந்தைகளுக்கு மொபைல் போன் ஆபத்தானது என்று தாவிக எம்எல்ஏ கனிமொழி சந்தோஷ் தெரிவித்தார். தொழில்நுட்பம், அறிவியல் வளரும் அளவுக்கு உடல் நலமும் குறைந்து கொண்டே இருக்கும் என்றார். கருத்துக்களை முன்வைக்கும் போது ஒவ்வொரு வரிக்கும் கூச்சல் போடுவது, பின் வரிசையில் அமர்ந்து தகாத வார்த்தைகளில் பேசுவதென சட்டசபையில் எப்படியாவது சண்டை போட வேண்டுமென எதிர்க்கட்சியினர் செயல்படுவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்தார். அதிமுகவின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியில் நிலவும் பிரச்சினைகளை தவிர்ப்பதற்காகவும் உயர்மட்ட குழு அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர்களின் கோரிக்கையை ஏற்று இந்த குழு உருவாக்கப்படுகிறது. தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நல்லபடியாக முடிந்தது. அவர்களது முக்கிய பிரச்சினையே நதிநீர் பங்கீடுதான். இதற்கான ஒரு திட்டத்தை அவர்களிடம் அளித்தேன். அனைவரும் அதை வரவேற்றனர் என பிரதமர் மோடியிடம் மத்திய அமைச்சர் அமித்ஷா மகிழ்ச்சி தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. ககன்யான் திட்டத்திற்கான முதற்கட்ட பரிசோதனை இந்த ஆண்டின் இறுதியில் தொடங்கும். முதல் 3 முறை மனிதர்கள் இல்லாமலும் பிறகு மனிதர்களை அனுப்பியும் சோதனை நடத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார்.
சர்க்கரை விலையேற்றத்துக்கும் எத்தனால் தயாரிப்புக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்மிடம் தேவைக்கு ஏற்ப சர்க்கரை கையிருப்பு உள்ளது என்று மத்திய உணவுத்துறை செயலாளர் சஞ்சீவ் சோப்ரா தெரிவித்தார். லடாக்கில் ரூபாய் 100 கோடி செலவில் உலகின் மிக உயரமான கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டப்படுகிறது. இதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்கும் பணியை லடாக் நிர்வாகம் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மும்பையின் புவனேஸ்வர் பகுதியில் அமைந்திருக்கும் புவனேஸ்வராச்சா ராஜா விநாயகர் சிலையை ஊர்வலமாக எடுத்துச் சென்றபோது சிலை சரிந்து விழுந்ததில் 2 பேர் இறந்தனர். 2 சிறுமிகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்தியாவில் 8.7 கோடி இளைஞர்கள் படிப்போ வேலையோ அல்லது எந்தவித தொழில் பயிற்சியோ இல்லாமல் முடங்கியுள்ளனர். பட்டம் பெற்றவர்களில் 8.25% பேர் மட்டுமே வேலைகளில் சேர்ந்துள்ளனர் என்று நிதி ஆயோக் தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி சேனல்களில் 1 மணி நேரத்திற்கு 12 நிமிட நேர விளம்பரம் ஒளிபரப்பப்படும் விதிகளை நீக்கி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா வரி விதிப்புக்கு எதிராக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 50% வரி விதிப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் தேர்வு நடத்தாததால் தொலைநிலை கல்வியில் படிப்பவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பவித்திர உற்சவம் இன்று தொடங்கியது. இதற்கான அங்குரார்ப்பண பூஜை நேற்று இரவு நடைபெற்றது. இதனை ஒட்டி சேனாதிபதி உற்சவர் ஊர்வலமாக 4 மாட வீதிகளில் வலம் வந்து கோயிலில் உள்ள வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார். நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலில் ஆவணி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கருவூர் சித்தருக்கு நெல்லையப்பர் காட்சியளித்து சாப விமோசனம் கொடுக்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி மாத முதல் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு இன்று 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. விடுமுறை தினம் என்பதால் பக்தர்கள் 3 மணி நேரத்திற்கு மேல் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் நிலத்தில் 1976 முதல் செயல்படும் அரசு மருத்துவமனைக்கு கோயில் நிர்வாகம் நிர்ணயித்த வாடகை செலுத்தப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. வடலூரில் வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபை முன்பு புதிய குடிமரம் முறையான வழிபாடுகளுடன் நிலைநிறுத்தப்பட்டது. சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். சர்க்கரை விலை உயர்வு காரணமாக புகழ்பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா விலை கிலோவுக்கு 320 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக அதிகரித்துள்ளது. சென்னை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. முகூர்த்த மற்றும் பண்டிகை நேரத்தில் வரத்து குறைவால் வாழை இலையின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. தேனி ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் இலையின் விலை சென்ற வாரம் 1 கட்டு 500 ரூபாய்க்கு ஏலம் போன நிலையில் தற்போது 5500 ரூபாய் வரை ஏலம் போகிறது. சில்லறையாக ஒரு வாழை விலை 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆந்திராவின் காக்கிநாடாவில் உள்ள விடுதியில் மாணவிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் பலர் காயமடைந்தனர். அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். போலீசார் வந்து பேச்சுவார்த்தையை நடத்தியதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சினை தீர்ந்தது. கரூர் காந்திகிராமம் அரசு சமூக நீதி விடுதியில் மாணவர்களுக்கு களி போல் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. உணவை மாணவர்கள் உருண்டையாக தூக்கி எறியும் வீடியோ இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலை குமரன் நகர் அருகே கல்லூரி மாணவர்கள் தங்கியிருக்கும் இடங்களில் காவல் துணை ஆணையர் ரகுபதி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் போதைப் பொருட்கள் உள்ளதா என சோதனை மேற்கொண்டனர். விழுப்புரத்தில் தாவேகா சார்பில் நடந்த மாரத்தான் போட்டியில் பஸ் மற்றும் லாரிகளுக்கிடையே மாணவர்கள் உயிரை பணயம் வைத்து ஓடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. போலீசார் உரிய பாதுகாப்பு கொடுக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து இன்று காலை 6 மணி நிலவரப்படி 13000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 8வது நாளாக பரிசல் இயக்கத்திற்கு தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்கள் போராட்டங்களில் பங்கேற்பதை தடுப்பது குறித்த சுற்றறிக்கை அனுப்பிய விவகாரத்தில் கல்லூரி கல்வி ஆணையர் பொன்னையா இணை இயக்குநரிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சிவகங்கை மானாமதுரை அருகே சின்ன புதுக்கோட்டையில் காதலுக்கு எதிராக இருந்த பெண்ணின் தம்பியை வெட்டச் சென்ற சட்டக்கல்லூரி மாணவர் சிவபாலனை அப்பெண்ணின் தந்தை வழிமறித்து வெட்டி கொலை செய்தார். விசாரணை நடக்கிறது.
நாட்டு வைத்தியரிடம் லஞ்சம் வாங்கும் சிசிடிவி காட்சி வைரலானதை அடுத்து சிங்கம்புணரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சீனிபாபு மற்றும் ஹெட் கான்ஸ்டபிள் ஜெயராஜ் இருவரும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்காவுடனான போரில் ஈரானின் வெற்றியை உலகமே ஒப்புக்கொண்டுள்ளதாக ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்துள்ளார். பெஹல்கம் தாக்குதல் சம்பவம் தொடர்பான வழக்கில் பயங்கரவாதி சயீத் இப்ராஹிமுக்கு NIA சம்மன் அனுப்பியுள்ளது. நடிகை த்ரிஷா கைவசம் தமிழ் படங்கள் எதுவும் இல்லை. கடந்த சில மாதங்களாக புதிய படங்களில் நடிப்பதை தவிர்த்து வந்தார். இந்நிலையில் நந்தினி ரெட்டி இயக்கத்தில் உருவாகும் புதிய வெப் தொடரில் இவர் நடிக்க உள்ளார். சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் கதையில் உருவாகும் இந்த தொடர் நாயகியை பிரதானப்படுத்தி எடுக்கப்பட உள்ளதால் இதில் நடிக்க சம்மதம் சொல்லியுள்ளார். நவம்பரில் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. கௌதம்ராஜ் இயக்கத்தில் ஜெயராம் சிம்ரன் நடிக்கும் புதுப்பட பூஜை சென்னையில் நடந்தது. இவர்கள் இருவரும் பஞ்சதந்திரம் படத்தில் நடித்திருந்தாலும் ஜோடியாக நடிப்பது இதுவே முதல் முறை. காதல் கலந்த காமெடி படமாக உருவாகிறது. 90s மற்றும் ஜென்சி தலைமுறையினருக்கு நெருக்கமான கதையாக இது இருக்கும் என்கிறார் சிம்ரன். படத்திற்கு இன்னும் தலைப்பு வைக்கவில்லை. நடிகர் ஆர்யா தயாரிக்கிறார். முதல்வர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள முதல் படம் சிக்மா. சந்தீப் கிஷன், பிரியா அப்துல்லா நடித்துள்ளனர். அக்டோபர் 2 படம் வெளியாகிறது. இவர் அளித்த பேட்டியில், என் வாழ்வில் மிகப்பெரிய தூணே என் அம்மாதான். 24 மணி நேரமும் என்னை பற்றியும் என் தங்கை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் அவருக்கு போன் செய்ய மறந்துவிட்டால் கூட அவர் போன் செய்து விடுவார். அப்பா அம்மாவிடம் எல்லா விஷயங்களையும் என்னால் பகிர முடியாது. ஒருவித தயக்கம் இருக்கும். என் தங்கையிடம்தான் மனம் திறந்து பேசுவேன் என்றார். விக்னேஷ் ஸ்ரீகாந்த் இயக்கத்தில் அர்ஜுன் தாஸ், அதித்தி சங்கர் நடித்துள்ள படம் ஒன்ஸ் மோர். சென்னையில் நடந்த படவிழாவில் பேசிய அர்ஜுன் தாஸ், என் படங்களில் ரத்தம், வன்முறை, அடிதடி இருக்கும். அதெல்லாம் இல்லாத காதல் படம் இது. என் குடும்பத்தினர், நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை விரும்புகிறார்கள். பல கம்பெனிகளில் இந்த கதையை இயக்குனர் சொன்னார். அவர்கள், நாங்கள் தயாரிக்கிறோம், ஹீரோவை மாற்றுங்கள் என்றார்கள். என்னை வைத்துதான் இந்த படம் எடுப்பேன் என இயக்குனர் உறுதியாக இருந்தார் என்றார். கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் யஷ், நயன்தாரா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடித்துள்ள படம் டாக்ஸிக் அடுத்த வாரம் ஆகஸ்ட் 26 படம் வெளியாகிறது. ஐதராபாத்தில் கல்லூரி ஒன்றில் இப்பட நிகழ்ச்சி நடந்தது. யஷ் பேசியபோது அங்கிருந்த சிலர் ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கும் கம்பத்தில் ஏறினர். அப்போது அந்த கம்பம் சரிந்து விழுந்த விபத்தில் 2 மாணவர்களுக்கு கால் எலும்பு முறிந்தது. பெண் ஒருவர் லேசான காயமடைந்தார். விஜயின் தலைவா உள்ளிட்ட ஓரிரு படங்களில் நடித்துள்ள விஜய் வர்மா ரியாலிட்டி ஷோவிலும் பங்கேற்றார். இப்போது ஹீரோவாகியுள்ளார். அவருடன் முக்கிய வேடத்தில் பிரபு நடிக்க பிராங்க்லின் ஜேக்கப் இயக்குகிறார். டார்க் ஹியூமர் ஜானரில் வித்தியாசமான கதைக்களத்தில் த்ரில்லர் காமெடி படமாக உருவாகிறது. யுவன் இசையமைக்கிறார். சென்னையில் நடந்த படத்துவக்க விழாவில் அருண் மாதேஸ்வரன், ராம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஐரோப்பாவில் நடைபெற்று வரும் லீமேன்ஸ் சாம்பியன்ஷிப் பந்தயத்தில் நடிகர் அஜித்தின் ரேஸ் கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு காரின் மீது பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. அஜித் எவ்வித காயமும் இன்றி உயிர் தப்பினார்.